நேத்து சாயந்தரம் நர்சரி போலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சுங்க. போனது என்னமோ முல்லைப்பூ செடி வாங்குறதுக்கு தான். ஆனா முல்லைப்பூ செடி இல்ல. வேற செடி தான் வாங்கிட்டு வந்தேன். நானும் ஒவ்வொரு பக்கமா சுத்தி சுத்தி தேடிட்டு இருந்தேன். என்ன செடி வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மல்லிப்பூ செடி வந்து நெறைய இருந்துச்சுங்க. சரி அந்த செடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து அடுக்கு மல்லியிலேயே வந்து அந்த இருவாச்சி மல்லின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மல்லி இது. இது வந்து நம்மகிட்ட இல்ல. குண்டு மல்லி, அடுக்கு மல்லி எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. இது இல்லன்னு சொல்லிட்டு, 1 செடி எடுக்கலாமா? 2 செடி எடுக்கலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி 1 மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 1 மட்டும் எடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நெறைய செடிங்க வந்துருந்துச்சுங்க. அதையெல்லாம் வந்து பார்த்துட்டு நின்னுட்டுருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, புஷ் ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு குட்டி குட்டியா இருக்கும் ஆரஞ்சு. செடியே வந்து சின்ன செடி தான். அதுவே நெறைய பூ பூத்திருந்துச்சு. காயும் நெறைய இருந்துச்சு. சரி பார்த்ததும் ஒரே ஆசையாயிடுச்சு. இந்த சைஸ் தான் இருக்கும் காயே வந்து பெருசானாலே வந்து இந்த சைஸ் தான் இருக்கும். இது வந்து நல்லாவே புளிப்பா இருக்குங்க. நம்ம எப்படி லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டு குடிப்போம்ல, அந்த மாதிரி தான் போட்டு குடிக்கணும்னு நெனைக்கிறேன். பயங்கர புளிப்பு. அந்த ஒரு பழம் இருந்துச்சு. அத வாயில வச்சு சாப்பிடவே முடியல. அடுத்தது வந்து பேஷன் ஃப்ரூட் வந்து 1 எடுத்தாச்சு. இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போம்போது பாப்பாவும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. சரி ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ல வந்து புடலங்காய் இருந்துச்சுங்க. 2 புடலங்காய் இருந்துச்சு. அதில சில்லி போட்டு குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு, இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த விதைய வந்து சட்னி பண்ணோன்னா சூப்பரா இருக்குங்க. தோசை, இட்லிக்கும் சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கும் வந்து நம்ம சாப்பிடலாம். அதுக்கப்புறம் நான் மசாலா ரெடி பண்ணி வச்சிருந்தேங்க. அந்த மசாலாவும் இருக்கு. அத அப்படியே வந்து போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊத்த வேண்டியது இல்லைங்க. தண்ணி தெளிச்சு பெசைறனாலும் பெசஞ்சுக்கலாம். அந்த புடலங்காயிலே வந்து ஈரம் இருக்கும் அப்படிங்கிறதுனால, நான் சும்மா மசாலா மட்டும் போட்டு எடுத்தாச்சு. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா போட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா, சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிரும். எங்க எல்லாருக்குமே வந்து இது ரொம்பவே பிடிக்கும்.